வணக்கம் டு நருட்டோ சங்கம்ங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா, நருட்டோவில் த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்ற சீசன் 1ல ஸ்டார்ட் ஆக போற இந்த சீசனோட எபிசோடுக்கு முன்னாடி, அதாவது 5 எபிசோட்ஸ்ல நடந்த மொத்த கதையும் மொத்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் நிஞ்சா கிளாஸ்ல இருந்து எல்லாம் எப்படி கிராஜுவேட் ஆனாங்க, ப்ரீ டெஸ்ட் முடிச்சாங்கன்ற ஒரு ஃபுல் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபுல் பேக்கேஜா நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த லேண்ட் ஆஃப் வேவ்ஸோட மொத்த கதையை நம்ம வந்து தனித்தனி எபிசோட அப்லோட் பண்ண போறோம். அது மொத்தமா வேணும்னாலும் சொல்லுங்க, மொத்தமா போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்படியே கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா குறும்புத்தனம் பண்ணிட்டு திரியறாப்ல. அப்படியே அங்க போயிட்டு, ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கிராமத்துல ஒக்காகன்னு சொல்லப்படுற 4 பேரோட சிலைகள் இருக்கும். அந்த சிலையோட மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் அடிச்சு தலையை வந்து அலப்பற பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. எல்லாம் துரத்துறாங்க, போய் ஒக்காவேட்டலாம் சொல்றாங்க. ஆனா தலைவன் சிக்கல. அண்ணன் தலைவன் மிரண்டு போய் பாக்குறான். பின்னாடி இருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு. அவர் வேற யாரும் இல்லங்க, இருகா சென்சே. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நருட்டோக்கு ஒரு முக்கியமான ஆளு. நம்ம இருகா சென்சே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு நேரம் கிளாஸ் இருக்கலடா, கிளாஸுக்கு தானடா வரணும். உனக்கு கிராஜுவேஷன் டெஸ்ட் இருக்குல்ல, இத்தனை வருஷம் கோட் அவுட்ல, இன்னைக்கு வந்து நீ டெஸ்ட் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவனை கிளாஸுக்கு கூப்பிடுறாப்ல. நம்ம தலைவனுக்கு எக்ஸாம்ஸ்னாலே அலர்ஜி, அதனால தன்னால பயந்து உதறியா. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கிளாஸ் ரூம்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு. இந்த ஜுட்சு வந்து பாத்தீங்கன்னா, ஜுட்சு மீன்ஸ் வேற ஒன்றும் இல்லைங்க, சம் டைப் ஆஃப் நிஞ்சா டெக்னிக்ஸ் சொல்லலாம். இதுல ஹெங்கோனோ ஜுட்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயன்படுத்த சொல்றாப்ல. ஹெங்கோனோ ஜுட்சுனா என்ன அப்படின்னா, ஒரு உருமாற ஜுட்சு. அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா யார மாதிரினாலும் உருமாறிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டக்ட் பண்றாரு நம்ம இருகா சென்சே. இந்த இடத்துல கதை நாய்க்கு வராங்க நம்ம ஹீரோவோட கிரஸ் சாக்குரா. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை தொடங்கி வைக்கிறாப்ல. ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை போட்டு நம்ம இருகா சென்சாவே மாறி காட்டிட்டாங்க. பாத்துக்கோங்க எவ்வளோ திறமையான பொண்ணு அப்படின்னு. உடனே நம்ம இருகா சென்சே நொறுக்கிட்டவா அப்படின்னு சொல்லி நம்ம சாக்குராவை பாஸ் பண்ணிட்டாங்க. தலைவிக்கு அப்படியே மனசுக்குள்ள ஆனந்தம் பொங்க. தலைவி பொங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இமேஜினேஷன் கேரக்டர் மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கேரக்டர் வந்து அப்படியே உண்மையை பேசுங்க. நெக்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா, இவர் தாங்க மெயின் கேரக்டர் நம்ம சாஸ்கே உச்சிகா. இவரை பத்தி சொல்றதுக்கு இவர் பேருக்கு பின்னாடி உள்ள உச்சிகாவுக்கு பெரிய வரலாறு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு உச்சிகா பரம்பரையோட கடைசி ஆளு இவர் தான். இவர் அப்படியே முன்னாடி வந்து ஜுட்சுவை போடுறாப்ல. வாட மவனை ஒன்ன மாதிரி ஆய்காட்டுன்னு சொல்லி சம்முன்னு மாறிட்டு மறுபடியும் இவரும் பாஸ் மார்க் வாங்கிட்டு போயிட்டாப்ல. தலைவன் வந்து சிரிக்கவே மாட்டாப்ல. இந்த ரெட்ரோபுர சூர்யா மாதிரி உம்முனே தான் இருப்பாப்ல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒரு சீரியஸான ஆளு. மூணாவதா தலைவர் நருட்டோ வர சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈனோன்றவங்களும் நம்ம சிக்கமாருன்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீ சொல்லப்போதான் போறேன்னு சொல்லியே தான் தலைவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நான் செஞ்சு காட்டேன்டா அப்படின்னு தலைவன் முன்னாடி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேமரா வந்த பக்கம் திருப்புறாங்க. அட நம்ம உண்மையான ஹீரோயின் வேற யாரும் இல்லைங்க, இந்த பொண்ணு தாங்க ஹினாட்டா, நம்ம நருட்டோவோட ஹீரோயின். நருட்டோக்கு சாக்குராவை பிடிக்கும், ஆனா நருட்டோவை ஹினாட்டாக்கு தான் பிடிக்கும். புரிஞ்சுக்கோங்க மக்களே. தலைவி அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே சினிங்கிட்டே நின்று நம்ம தலைவனை சைட்டை போட்டுட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல தலைவன் வாடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு அப்படின்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஜுட்சுவை போடுறாப்ல. அங்கதான் காத்துட்டு இருக்குது ட்விஸ்டே. தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அறவுற நிர்வாணமான பெண்ணா வந்து நிக்கிறாப்ல. நம்ம இருக்கா சென்சே செத்தே போயிட்டாப்ல. அந்த கோலத்தை பார்த்துட்டு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே துடிச்சு ரத்தம் வந்து எடுத்து பறந்துட்டாப்ல. இதுதான் என்னோட செக்ஸியான ஜுட்சுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தலைவன் வந்து மறுபடியும் குடும்பத்தை வந்து காட்டிட்டான். உடனே வெளியே போட வேணும்னு சொல்லி பொருள் அடிச்சு பத்த விட்டது மட்டும் இல்லாம நீ உடச்ச சேதாரம் பண்ண சிற்பம் எல்லாத்தையுமே நீ தான் தொடக்கணும்னு சொல்லி நாள் முழுக்க இருக்கா செஞ்சு நம்ம நருட்டோவை தொடக்கி விட்டாப்ல. நம்மால் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் தொடச்சிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம இருக்கா சொல்றாப்ல. அதுக்காக நம்ம நருட்டோ என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல என்னால வீட்டில் யாருமே தேட மாட்டாங்க, அதனால நான் இங்கே உட்காந்து தொடக்கிறேன்னு ரொம்ப சோகமா சொல்லுவாப்ல. அதாவது தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாதுங்க, ஒரு அனாதையான பையன் தாங்க நம்ம நருட்டோ. அதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல வராங்க. உடனே நம்ம இருக்கா சென்சே, நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உன்னை நான் டின்னர் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோவை பாசமா டின்னர் கூப்பிடுறாப்ல. உடனே நம்ம சோறை வாங்கி கொடுத்துட்டு சோத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அட்வைஸையும் போடுற மாதிரி இருக்கா வந்து பாத்தீங்கன்னா நருட்டோட்ட அட்வைஸ் போட்டு இருப்பாப்ல. அந்த சிற்பத்தில் இருக்கலாம் யாரும் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஒக்காவே தெரியுமா, தலைவர்கள் தெரியுமா, அவங்கள போய் இப்படி சேதப்படுத்திக்கிட்டு இதை நகைச்சுவை நடத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விளக்கிட்டு இருப்பாப்ல நம்ம நருட்டோட்ட. நம்ம தலைவன் அதெல்லாம் கண்டுக்காம போயான்னு சொல்லிட்டு எனக்கு சோறு தான் முக்கியம் போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சோத்தை தின்னுட்டு இருப்பாப்ல. ஆனாலும் தலைவருக்கு அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே ஒரு ஒக்காகன்றது ஒரு ஊர் தலைவன் மாதிரி, ஒரு நிஞ்சாக்கல்லே சிறந்த ஒருத்தனால தான் ஒக்காக ஆக முடியும் அப்படின்ற பதவியில் உள்ளவங்கனால தான் தலைவன் சொல்றாப்ல. ஆமா எனக்கு அவங்க மேல இருக்கு. அதுவும் மெயினா அந்த 4வது ஒக்காக இருக்காரு பாருங்க, அந்த நிறைய பிடிச்சி அடைச்சவர், அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவர் யாருன்றது கதையோட ட்விஸ்ட் உங்களுக்கு லேட்டா தான் தெரியும். இதுல தலைவன் அவனோட ஆசை கனவெல்லாம் வெளியேற்றி விடுறாங்க. அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒக்காகவா மாறுவேன், மாறிட்டு தான் வந்து சாவேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி போராடுறேன், வாழ்க்கையில தன்னம்பிக்கை விடாமுயற்சின்னு நான் போராடியாவது ஒக்காக ஆவேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்காட்ட தன்னோட ஆசையை வெளிப்படுத்துறாப்ல. உடனே நம்ம இருக்கா இருக்காப்ல பாருங்க, அவரோட தலையில கட்டி இருக்கிற அந்த நெக் பேண்டை கொடுங்க, நிஞ்சா பேண்டை கொடுங்க, நான் தலையில போட்டு பாத்துக்கிறேன், எனக்கு இந்த நிஞ்சா பேண்ட் வாங்கி போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, நம்ம ஆசையா கேட்கறாப்ல. அதெல்லாம் தரம்பேரா, இது வந்து சாதாரண பேண்ட் நினைச்சிட்டு இருக்காத, நீ வந்து நிஞ்சாவோட அகாடமியில கிராஜுவேட் ஆகி ஜெயிச்சு பாஸ் ஆனா மட்டும்தான் இது உனக்கு அவங்களே தருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்க வந்து பாத்தீங்கன்னா இதை ஏன் மாட்டிருக்காங்க எல்லாரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளைனை கொடுக்குறாப்ல. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்குது. அன்னைக்கு தான் ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தி இருக்கா சொல்றாப்ல. அதாவது க்ளோன் ஜுட்சு, க்ளோனா மாறக்கூடிய எக்ஸாம். இது அப்படியே பயந்துட்டாப்ல. பிகாஸ் அதுல தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சொத போறாருன்னு. இப்படி இந்த சைடு காட்டினாங்கன்னா அந்த நிஞ்சா பேண்ட் இருக்கு பாருங்க, தலையில மாட்டுவாங்க பாருங்க, எல்லா பேண்டும் இருக்குது. ஏன்னா ஃபைனல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதுல யாரெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பேண்ட் கிடைச்சிரும். அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிஞ்சா எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு நிஞ்சாவா மாறிவாங்க. ஸோ தலைவன் வந்து பயந்துகிட்டா இந்த பேண்டை எப்படியா வாங்கியே தீர்வேன் இருக்காப்ல. சரின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிய க்ளோன் ஜுட்சு போடுறாப்ல. பார்த்தா பக்கத்துல செத்த பாம்பு மாதிரி தலைவரோட ஒரு போன மாதிரி ஒன்று கிடக்குதுங்க. உடனே ஓடிடு, நீ ஃபெயில் ஆயிட்ட, ஓடியா பேர், உனக்கு நீ சான்ஸே கிடையாது இருக்கா சொல்லிட்டாப்ல. தலைவன் அரண்டே போயிட்டாப்ல. ஐயோ அப்போ எனக்கு அந்த ஹெட் பேண்ட் கிடையாதா அப்படின்னு நம்ம பக்கத்தில் உள்ள அண்ணாச்சி சொன்னாங்க. அவன் ஃபெயில் ஆயிட்டான், ஆனால் அவன் அவ்வளோ மோசமாக பண்ணல, அவன் ஓரளவு 3வது வாட்டி இது வரைக்கும் ட்ரை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு இருக்கான்னு சொல்றாப்ல அந்த வெள்ள மண்டையன். அதனால அவன் நிஞ்சா அவன் ரொம்ப துடிக்கிறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை பாஸ் பண்ணி விடு அப்படின்னு நம்ம வெள்ள மண்டையான கேட்கறாப்ல. பசங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க, இவன் ஒன்னே ஒன்று தான் பண்ணியிருக்கான், அதுவும் மோசமா இருக்கு, அதனால இவனெல்லாம் எடுக்க முடியாதுன்னு நம்ம இருக்கா செஞ்சு சொல்லி அடிச்சு அனுப்பி விட்டாப்ல. அந்த இடத்துல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஆனவங்களோட பிள்ளைங்க எல்லாரையுமே பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வந்து தலையில தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. இந்த
இடத்துல தலைவன் பாவமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, எக்ஸாமும் போயிடுச்சு. இவர் வாழ்க்கையே அவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கைன்றதை இந்த சீனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட்லேயே ஒருத்தன் தான் ஃபெயில் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பார்த்து ஒதுக்குறாங்க. உடனே நம்ம வெள்ள மண்டே சொல்கிறாப்ல, நம்ம இருக்காப்ல பாரு ஒரு இருக்கா அண்ணன், அந்த அண்ணன் ஏன் தெரியுமா உன்னை பாஸ் ஆகல, நீ வந்து உண்மையாக ஜெயிச்சு நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன இருந்தால் தான் நீ உண்மையான நெஞ்சா, நீ அப்படி மாறும் தான் ஆசைப்படுறாப்ல. ஆனால் ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா உன்ன மாதிரி அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவர், அதனால் அவருக்கு மேலே பாஸ் இல்லாமல் கிடையாது இருக்குது, ஆனால் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வெள்ள மண்டே சொல்லிட்டு போகிறாப்ல. உடனே தலைவன் வந்து என்ன பண்ணிட்டாப்லடா, நம்ம வெள்ள மண்டே சொன்ன மாதிரி ஒரு சீக்கிரட்டை தூக்கிட்டு போயிருன்னு சொல்லிட்டு ஒக்காகை ஆஃபீஸ்லேருந்து ஒரு பெரிய, அதாவது நிஞ்சாக்கள்லாம் வச்சிருக்க ஒரு சீக்கிரட்டான ஒரு இதில் எல்லா ஜுட்ஸும் இருக்குங்க. அந்த ஜுட்ஸில் க்ளோன் ஜுட்ஸோ எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிறதுக்காக அதை ஆட்டையை போட்டு போயிட்டாப்ல. அதில் எல்லா ஒக்காகவும் எழுதி வச்சு நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதை போய் எடுத்து ஓடிட்டானே, அதில் போய் விளாட்டுத்தனம் பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு எல்லா சினோபியும் வந்து பார்த்தீங்கன்னா வெறியில் இருக்கிறாங்க. இவன் மேலே நருட்டோ அதை பண்ணுறது காரணம் யாருன்னா அந்த வெள்ள மண்டே தாங்க. ஆமாங்க, இவன் தாங்க தூண்டி விட்டு அதை ஆட்டையை போட வச்சு நருட்டோட இருந்து அதை ஆட்டையை போடலாம்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ இப்போ நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருந்தால் அதை அடிச்சு ஓடிடலாம்னு நினச்சிட்டான். ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ட்விஸ்ட்டு. உடனே இந்த இடத்துல நம்ம இருக்கா வராப்ல, இருக்காட்டு வந்து சொல்கிறாப்ல, அண்ணன் இங்கே பாருண்ணே அந்த வெள்ள மண்டே இருக்கான் பாருங்க, அவர் தானே எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, இதை ஆட்டையை போட்டால் நான் கிராஜுவேட் ஆகிடலாம், பாஸ் ஆகிடலாம் சொல்லி கொடுத்தாரு, அதானே இதை ஆட்டையை போட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருக்காப்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காண்ட மேலே பார்த்து கத்தியை வீசிட்டாங்க. நம்ம ஆளு பார்த்து கத்தியை வீசிட்டு நான் தாண்டா இது எல்லாத்தையும் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லி மரத்து மேலே அப்படியே கெத்த நினைக்கிறேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ அந்த பண்டில் ஒழுங்காக என் கையில் கொடுத்துரு, அதில் இருக்கிறது எல்லாமே ரகசியமான ஜுட்ஸு, அது மற்றவன் கைக்கு போச்சுன்னா அந்த ஊரே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள மண்டே இருக்கான் பாருங்க, எப்படி இதை நான் உங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாடா நருட்டோ உன்னை சாவடிச்சிட்டு இதை நான் தூக்கிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி சவாலை விட்டுட்டு அப்படியே பாஞ்சிட்டா நம்ம நருட்டோ மேலே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளேடை தூக்கி வீசிட்டாங்க நருட்டோ மேலே. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அந்த இடத்துல குறுக்க வந்து உளுந்து நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு அவரோட முதுகுல வெட்டு உளுந்து நம்ம நருட்டோவை காப்பாற்றினாரு. பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல மனுஷன் சொல்கிறாப்ல. நானும் நீ ஒன்று தான், நான் வந்து உன்ன மாதிரி வாழ்ந்தவன் தான், அனாதையாக வாழ்ந்தவன் தான், என் அம்மா அப்பா இறந்தப்போ இந்த ஊரில் யாருமே அதை பற்றி கண்டுக்கல, உன்ன மாதிரி அவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறாப்ல. அதனால் நீங்கள் இருந்து ஓடிடு, இதை எப்படியா இந்த பண்டில் வந்து நீ காப்பாற்றி கொண்டு போய் ஒக்காகிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. அப்புறம் நம்ம ஒக்காக என்ன நினைக்கிறாப்ல அப்படின்னா, நம்ம நருட்டோ வந்து அந்த ஓலப்பாயை தீட்டு போனார் பாருங்க, அந்த ஓலப்பாயில் இருக்கிற ரகசியங்கள்லாம் அவன் படிச்சு இது பண்ணா அப்படின்னா அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த நரியோட சொல்லிட்டு வெளியில் வந்து அவன் இந்த உலகத்தை இந்த ஊரே அழிச்சிருவான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அவனோட விளையாட்டு தானே இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சொல்கிறாப்ல. நம்ம தலைவன் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோ பாஞ்சு வராப்ல. நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள மண்டையை மாறி காட்டுறாங்க, நான் தாண்டா அப்படின்ட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் மரத்துக்கு பின்னாடி நம்ம ஓலப்பாயை வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இருக்காட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இருக்காவை கொள்றதுக்கு கிட்டத்தட்ட வெள்ள மண்டையை நெருங்கிட்டான். அந்த இடத்துல தான் நருப்பா நம்ம தலைவன் மொத்த அடியை கொடுக்குறாங்க. நம்ம ஆளுக்கு நல்லா நாடி ஒட்டையிற அளவுக்கு ஒரே அடி கொடுக்குற ஓலப்பாயை வச்சு தலைவன் பறந்துட்டு அவனுடைய பிஜிஎம் போட்டு அந்த ஓலப்பாயை கையில் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா நிற்கிறான். நம்ம நருட்டோ உன்னால என்னடா பண்ண முடியும்னு வெள்ள மண்டையை கேட்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரிப்ஸ் போடுறான். ஆயிரக்கணக்கான நருட்டோ அங்கே மிரண்டுட்டான். அது எப்படி அப்படின்னு இருக்கா சென்ஸாவே மிரண்டாரு. ஆனால் எக்ஸாம்லேயே அவ்வளோ வாட்டி தோத்து போனவன் இங்கே 1000 பேர் எப்படா போட்டான் அப்படின்னு அப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 நருட்டோ போட்டு பந்தாடிட்டாங்க. பந்தாடி அடிச்சு தூக்கி ரத்த வெறியா தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நருட்டோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் மாதிரி அவன் வினையில் அவனே அறுத்து விழுந்துட்டாங்க. இதெல்லாம் ஊரில் இல்லை. இன்னும் அந்த ஓலப்பாய் என்னடா ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காகன்னு சொல்கிறாப்ல, ஓலப்பாய் சேஃபாக தான் இருக்கு, நருட்டோ கொண்டு வந்து கொடுத்தாப்ல அப்படின்னு வந்து சொல்கிறாப்ல. இந்த இடத்துல நம்ம தலைவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காப்ல இருக்கானே. ஆமாங்க, கண்ணை தோற நீ கிராஜுவேட் ஆகிட்ட, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரிப்ஸோ போட்டு நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்க நெக் பேண்டை தலைவனுக்கு கொடுத்து தலைவனை நிஞ்சாவே ஆக்கிட்டாப்ல. இருக்கா தலைவன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் இருக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டாப்ல. அப்போ வந்து இருக்கா சொல்கிறாப்ல, இது வேறு ஆரம்பம் தான், இப்போ தான் நீ வந்து நெஞ்சாவை வெளியில் வந்திருக்க, உனக்குள்ள இருக்க ஜுட்ஸுலாம் வெளியில் வந்திருக்கு, இனி இந்த உலகத்தை நீ எப்படி ஆள போற, உன் வெறி என்ன, உன் வேகம் என்ன, எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு காட்டு, நான் உனக்கு ஒரு நல்ல லெக்சரா இருப்பேன் அப்படின்னு சொல்றாப்ல. நம்ம இருக்கா ஒரு வயசான பெருசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் பாடா படுத்திக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா எனக்கு போட்டோ எடுத்தே தீரணும், பெருசு வேற இல்லைங்க, இந்த ஊருக்கான ஒரு போட்டோகிராஃபர். தலைவன் சொன்னது மட்டும் செஞ்சுட்டு போட்டோ ஐடியா எனக்கு அதே மாதிரி போட்டோ தான் வேணும் அப்படின்னு கேட்கறாப்ல. இவரும் போட்டோ எடுத்தாப்ல. சும்மா ஸ்டில்ல பாருங்க, தாறு மாறா இருக்கு பாருங்க, தாறு மாறா. அந்த போட்டோ எடுத்த போட்டோவை ஒரு ஆர்ட் ப்ராஜெக்டா மாத்தி நம்ம ஒக்காக கையில கொடுத்து அப்படியே வாழ்க்கையில சாதித்த மாதிரி கெத்தா உட்காந்துட்டு இருக்காப்ல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, இனி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு போஸ்ட் கொடுக்குற போட்டோவை நாங்களாம் எடுத்துக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒக்காக தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டாப்ல. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயுதத்தை பயன்படுத்தி நம்ம ஆளை மைக்கிறோம் சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் சுட்ஸ் போட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரை நிர்வாணமான பெண்ணா மாறிட்டாப்ல. வேணும்னா இந்த போஸ்ல வச்சு என்ன போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்படியே சினிங்கிட்டே கேட்கறீங்க. நம்ம பெருசு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவர் ஒரு ஆம்பளை அப்படியே மிரண்டுட்டாப்ல, அப்படியே மிரண்டு உளுந்தே போயிட்டாப்ல. ஆனா அப்படியே எதுவுமே தெரியாத பெருசு மாதிரி இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல, திரும்பி ஓடிடு அப்படின்ட்டாப்ல. எங்கடா உன் போட்டோல உன்னோட நிஞ்சா பேண்டை காணும் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அதுக்கு தலைவன் சொல்றாப்ல, அதை நான் இப்ப எல்லாம் போட மாட்டேன், அதை அழுக்காயிரும், அதனால அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்றாப்ல. பெருசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு நிஞ்சா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இதுக்கு வந்து பார்த்தனா நீ அந்த பேண்டை போட்டு தான் போட்டோ எடுத்தே தீரணும், அதனால அதை போட்டு போட்டோ எடுத்து கொண்டு வா, உன் கோமாளித்தனத்தை என்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அப்படியே கதவை பகிர்ந்துக்கிட்டு அந்த பொட்டியை ஓடி வந்து உங்களை அடிச்சு தோக்கடிக்க போறேன்ட்டு வரான். இவன் தாங்க நான் சொன்ன அந்த கோணாகமா வரும், அதாவது நம்ம ஒக்காகவோட பேர புள்ள. உள்ள சத்தத்தை கேட்டு அரண்டு நம்ம கண்ணாடிக்காரன் வராங்க. அங்க ஊர் தலைவரோட பேரனுக்கு ஒன்றும் ஆகலதான் அப்படியே பதறி அடிச்சுட்டு வரான் பாருங்க. வாங்குற சம்பளத்துக்கு மேல எப்படி வேலை பார்க்கறான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடிக்காரன் நருட்டோவை பார்க்கறான். இவன் எப்படி இங்க வந்து உட்காந்துருக்கான், இவன் எப்படி பாஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பார்க்கறான். உடனே பொடியா சும்மா இல்லாம என்ன கீழே தள்ளி விட்டது நீதாடா நருட்டோன்னு வந்து நம்ம தலைவன்ட்டு எதிர்த்து நிக்காப்ல. தலைவன் சும்மா இருப்பாப்லையா, ஏ பொடியா தேவலாம் வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கான்னு சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாப்ல. உடனே நம்ம காசுக்கு வேலை பார்க்கற பாருங்க கண்ணாடியே, நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா, அவர் ஊர் தலைவர்
எவரோட பேர் அப்படின்னு சொல்றாப்ல. சொந்த விபத்துக்கு என்ன நீ அடிப்பான்னு நினைச்சேன், ஆனா என் தாத்தா ஒக்காக தெரிஞ்சவனே என்ன விட்டுட்டேடா. அந்த பயர் கட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா கோணாகமர் சொல்றான். நம்ம தலைவர் என்ன சொல்றாப்ல, நீ எவனோட பேரனா வேணா இரு, அடி வெளுக்குதுங்களா ஊர் போய் சேரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அடிச்சு அனுப்பிச்சு விட்டாப்ல. தொலைவனுக்கு பாத்தீங்கன்னா ஒக்காவே முன்னாடியே வச்சு வந்து பாத்தீங்கன்னா பேரனை அடிக்காப்ல. அந்த அளவுக்கு தலைவனுக்கு பயமே கிடையாதுங்க. நருட்டோ வந்து கொடுத்த அடியில வந்து பாத்தீங்கன்னா இவன் என்னடா இவ்வளவு பவரா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போட்டியை வந்து நருட்டோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம தலைவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே திரும்பி வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாயே நீ தாடா அது அப்படின்னு நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா டே கோணாகமர் போட்டியா உனக்கு என்னடா வேணும்னு கேட்கறாப்ல. ஏன்டா நீ ஃபாலோ பண்றேன்னு கேட்கறாப்ல. நீ என் தாத்தாவே மரல விட்டு தூக்கி போட்ட, என்னவே என் தாத்தா மாதிரி வச்சு அடிச்சிட்ட, எனக்கு நீ ஜுட்சு கத்து கொடுக்கணும், நீ தான் கத்து கொடுக்கணும், எனக்கு உன்னை பிடிக்கலனா நான் உன்ட்ட தான்டா கத்துக்குவேன், நீ தான் இனிமே என் தலைவர் அப்படின்னு சொல்றியா. உடனே நம்ம சண்டை கடைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. அந்த லேடியை பார்த்து வந்து என்ன சொல்றானா, இவங்கள மாதிரி ஒரு அழகான லேடியா இப்ப எனக்கு மாறி காட்டணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு பத்தி உனக்கு தெரியுமா, அதை முத போடு அப்படின்னு சொல்றாப்ல. நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜுட்சுவை போட்டாப்ல, ஆனா ஊதி போய் உருண்டை ஒரு உருவத்துல வந்து நிக்கிறாரு. உடனே அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ நீ தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லி என்னை நீ அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லி அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ மண்டரை ஒரு போட போட்டு நம்ம கோணாகமர தம்பிட்ட, எப்பா நீ எவ்வளவு பெரிய ஆளுப்பா, நீ உக்காக எவ்வளவு பேரப்பா, இந்த பைய கூட நீ பேசாதப்பா, இவன் கூட ஊர்ல எவ்வளவு பேச மாட்டான் அப்படின்னு வெட்டி அட்வைஸ் கொடுத்துட்டு போறா இந்த சந்தைக்கு வந்தவ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு கடைக்குள்ள போறானுங்க. அந்த கடைக்குள்ள அந்த கடை எப்படிப்பட்ட கடைன்னு தெரியுமாங்க, 18 வயசுக்கு மேல வந்தவங்க ஆபாசமான புக்குகள்லாம் இருக்கும் பாருங்க, நம்ம கூட அந்த காலத்துல பார்த்து இருந்திருப்போம். அந்த மாதிரி புக்கு கடைக்குள்ள அந்த 2 பொடியனுங்க போய் அந்த புக்கை விரிச்சு சொல்லி விட்டுக்கிட்டு எல்லா பொம்பளையும் பாத்துக்கிட்டு தெரியுறானுங்க அப்படின்னு. அந்த ஓனர் டாடே உன் வயசு என்ன, புக்ல இருக்கிற சைஸ் என்ன, வெளியே போட அப்படின்னு சொல்லி பொட்டத்திலே அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ அடிச்சு போட்டாப்ல. நம்ம கோணாகமரவா அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் யாரு பெரிய வீட்டு பையன், அதனால நருட்டோ அடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அந்நேரம் வந்து நருட்டோ சொல்றான், பாரு பாரு எல்லாரும் என்ன அடிக்காங்க, நீ உட்காக பேரனால உன்னை அடிக்க மாட்டாங்க, அந்த திமிரில் தான் நீ சுத்துறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே என்ன சொல்றானா, ஆமா எதுக்கு நீ உன் தாத்தா மேல வெறுப்புல இருக்க, உன் தாத்தா அடிக்க ஓடுற, உன் தாத்தா அடிக்கணும் ஃபிளாட் ஆக்கணுக்காக என்கிட்ட வந்து பேசுற, அப்படி என்னால உனக்கு வன்மோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ கோணாகமருட்ட கேட்கறியான். அதாவது என் பேர் கோணாகமரு தானே, நம்ம ஒக்காக பேர் என்ன தெரியுமாங்க, நம்ம தேர்ட் ஒக்காக, அவர் பேரும் கோணாகமரு தான், தாத்தா பேரு பேரனுக்கு வைக்கிற மாதிரி வச்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை தனி மரியாதையை உருவாக்காம எங்க போனாலும் அவரோட பேரை தான் நீ வச்சிருக்கன்னு சொல்லி 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 நம்ம முத்திர குத்தி வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ கூட கடையில பாரு ஒன்னே தான் அடிச்சாங்க, என்னை அடிக்காத காரணம் என் தாத்தா, எனக்கு இப்படி வாழ பிடிக்கல, நான் எனக்கான அடையாளத்தை உருவாக்குவேன், அதனால வந்து பார்த்தோன்னா என் தாத்தாவை நான் வெறுக்கதான் செய்வேன், இந்த பேர் தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு உட்காந்து வந்து பார்த்தோன்னா நருட்டோட விளக்கம் கொடுக்குறான். பரவாயில்லைங்க, இவன் வயசுக்கு எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்களேன், இவன் நல்லா வந்துருவாங்க எப்படியாவது வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா என் தாத்தா அடிச்சு போட்டு நான் தான் 5வது ஒக்காகவே மாறுவேன் வந்து பார்த்தீங்கன்னா பொடியும் சொல்றான். தலைவன் லைட்டா சிரிக்கிறேன், அதெல்லாம் ஒக்காக ஏறதெல்லாம் சாதாரண விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இடத்துக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தலைவன் வந்து நினைக்கிறாப்ல. இப்பவே அவனுக்கு ஒரு ஜுட்சு போட தான் தெரிஞ்சிருக்குது. ஒக்காகே ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது 1000 ஜுட்சுவையாவது கையில வச்சிருக்கணும். அப்படி 1000 ஜுட்சுவும் போட தெரிஞ்சவனால மட்டும்தான் ஒக்காகே ஆக முடியுன்ற விளக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கோணாகமருட்ட நருட்டோ எடுத்து சொல்றான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒக்காகே சிற்பத்தை பார்த்துட்டு நிற்கும் போது பின்னாடி நம்ம நேத்து பார்த்தோம் பாருங்க நம்ம அண்ணன் யுருகா சென்சே அவர் வந்து நிக்கிறாப்ல. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒக்காகே என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பிளாஷ்பேக் சொன்னேன் பாருங்க, அந்த பிளாஷ்பேக் சொல்றாரு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊரையே அழிச்சிக்கிட்டு இருந்த அந்த 9 வால் கொண்ட நிறைய வந்து பாத்தீங்கன்னா அடைக்கிற எங்க வச்சு அடைக்கன்னு தெரியாம நம்ம 4th ஒக்காகே ஆன மினாட்டோ வந்து வேற வழி இல்லாம நருட்டோவோட வவுத்துக்குள்ள வச்சு அடைச்சாரு. அப்படி வவுத்துக்குள்ள அந்த நிறைய இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். சரியா, அப்போ நம்ம அவனை எப்படி மதிக்கணும், ஆனா ஒருத்தன் கூட அவனை மதிக்கல, அவனை வந்து எதிரி மாதிரி பாக்குறான். அது வயிற்றுக்குள்ள இருக்கிறனாலேயே அவனை வந்து பார்த்தோன்னா வில்ல மாதிரி பாக்குறான். அவன் ஒன்றும் ஒரு டீமன் கிடையாது, ஒரு வில்லன் கிடையாது, ஒரு மாஸ்டர் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன். அதனாலதான் அவனை நான் திட்டினாலும் நிறைய விஷயத்தை நல்லா வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிளாஷ்பேக்கை எடுத்து விடுறாப்புல நம்ம தாத்தா. ஊர்ல இருக்க ஒரு சில சின்ன பசங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசக்கூடாது நான் தடை போட்டிருக்கேன். ஏன்னா நருட்டோ உடம்புல அப்படி ஃபாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா சின்ன பசங்க கூட அவனை விட்டு விலகுவாங்க, அதனாலதான் இந்த விஷயம் தெரியாம நான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாப்ல. உடனே நம்ம கண்ணாடிக்காரன் வந்துட்டாங்க இந்த இடத்துக்கும். என்னடா யார் பேரன் கூட யார சுத்துறது வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு முறப்புல நிக்கிறான். அப்படி முறப்புல நிற்கும் போதே பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நம்ம கோணாகமா இருக்கும். இருடா உன்னை இந்த வாட்டி நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜுட்சுவை போடுறதுக்காக ரெடியா வர முடியும். உடனே நம்ம நருட்டோ போட்ட அந்த கவர்ச்சியான ஜுட்சுவை நம்ம கண்ணாடிக்காரன் முன்னாடியே போட்டாங்க பையன். உடனே வந்து பாத்தீங்கன்னா பாரு இதுக்காக தான் படிச்சு சொன்னேன், அவன் கூட சேராத இந்த உன்னை கெடுத்துட்டான் பாரு, ஒரே நாள் கெடுத்துட்டான் பாரு, இந்த பையவுல கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாப்ல. இனி ஒரு கவர்ச்சியான ஜுட்சுவை போட்டதுக்கே வர சாகிற இருடா மல்டி குளோன் ஷேடோ ஜுட்சுவை வச்சு உன்னை எத்தனை பேரை வச்சு உன்னை போறேன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஷேடோ குளோன் ஜுட்சுவை வந்து நருட்டோ போட்டு ஆயிரக்கணக்கான நருட்டோவா மாறி ஆயிரக்கணக்கான கவர்ச்சி பெண்ணா மாறிட்டாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல நம்ம கண்ணாடிக்காரனை போட்டு மேஞ்சிட்டாங்க. ஐயோ போயிட்டா அது நடந்து பாருங்க, சுத்தி இத்தனை பொண்ணு இப்படி நின்றா எந்த ஆம்பளோ சாவம் இருப்பான். மறுபடியும் மூக்கில் அடிச்சு பயவுல பறந்துட்டான். இந்த இடத்துல தான் நம்ம ஒக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அதாவது நருட்டோ 4 நாள் வளர்ந்துட்டே வரான். எப்படின்னா மல்டி ஷேடோ குளோன் ஜுட்சுவை வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல போட்டானா அந்த மாதிரி போட்டான். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவையும் உருமாறுற ஜுட்சுவையும் மல்டிபிள் குளோன் ஆகிற ஜுட்சுவையும் கலந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு புதுசா ஏதோ ஒன்று பண்ணிருக்கான். இவ்வளவு பெருசா இவன் 4 நாள் வளர்றான்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாப்புல நம்ம ஒக்காக. இது வரைக்கும் இப்படி 2 ஜுட்சுவை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஜுட்சு போடுற ஒரு நிஞ்சா டெக்னிக்கை நான் எவன் டைமே பார்த்தது கிடையாது. ஒரு நிமிஷம் நம்ம பெருசா ஜர்க் அடிக்கிறாப்ல.
ஆனாலும் இவன் திறமையை நான் பாராட்டி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தனா தலைவன் மனசுக்குள்ள பெருமைப்பட்டுக்கிறாப்ல. இந்த இடத்துல நம்ம கோனாகமாரும் நருட்டோவும் உட்காந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. இங்க என்ன சொல்றான் நம்ம நருட்டோ அப்படின்னா, ஒரு உக்காகே ஆகணும் அப்படின்னா நீ மிகப்பெரிய பலசாலியா மாறணும், மனசெலவுல நல்லவனா மாறணும், நல்லதை மட்டும் தான் நினைக்கணும். அப்படி ஒருத்தனால மட்டும்தான் 1000 ஜிப்ஸுக்குள்ள கத்துக்கிட்ட மிகப்பெரிய ஆளால தான் உக்காகே ஆக முடியும். நான் உக்காகே ஆகணும் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னோட பலம் என்ன பவர் என்ன நீ தெரிஞ்சுக்கோ. என்னைய தோக்கடிச்சு என்னைய வீழ்த்துற அளவுக்கு நீ என்னைக்கு வாரியோ அன்னைக்கு தான் அந்த இடத்த நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ அவர் மிகப்பெரிய மோட்டிவேஷனை கோனாகமாருக்கு கொடுக்குறாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டாப்ல, இனிமே உனக்குலாம் நான் சிஷியனால இருக்க முடியாது, இந்த நொடியில இருந்து நீ நானும் போட்டியாளர்கள், ஆமாண்டா இனிமே நீ தாண்டா எனக்கு வில்லை, உன்னை தோக்கெடுத்து தாண்டா நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டியா சவால் விட்டு அவன் வயசு கோளாருக்கு சவால் விட்டுறான். நருட்டோ சொன்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வேற வாக்கா எடுத்துக்கிட்டான். ஆனா கோனாகமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நருட்டோவை அதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருங்க. பரவாயில்ல ஒரு நாள் இவன் கூட இருந்ததுக்கு இவ்வளவு கத்துக்கிட்டோம், ஆனாலும் மனசளவு நீ தான் எனக்கு குரு தலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு சின்ன சிரிப்பை போடுறாப்ல. அதுக்கப்புறமா நம்ம போட்டி என்ன சொல்றானா, எனக்கு நீ ஒன்னும் பயிற்சி கொடுக்க வேணும்னு சொல்லிட்டாம்ல. அதுக்கு தலை என்ன சொல்றானா, என்னன்னு பயிற்சி கொடுக்க முடியாது, ஏன்னா நாளையில இருந்து என்னோட நிஞ்சா அகாடமியில நிறைய பரீட்சைகள் நடக்க போகுது, அதுல எல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கணும், சரியா? சோ சாரி ஐ ஆம் பிஸி அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன் முடியா, லார்ட் ஓகாகே அப்படின்ற அந்த பதவிக்காக ஒரு நாள் நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம்ல, அந்த சண்டைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் கான்வர்சேஷனும் முடிக்கிறாப்ல. இது எல்லாத்தையுமே மந்திர பந்துக்கு நடுவில் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓகாகே பெருசு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. பரவாயில்ல நல்லா தான் இவங்க 2 பேரும் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க நினைச்சு பெருமைப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சுன்னு நினைச்சு நல்லா சிரிக்கிறாங்க. நல்லா காலையில சோத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இன்னைக்கு வெளுத்து கட்டிட்டு தெம்பா கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கிளம்புறாப்ல. வர வழியில அந்த போட்டியை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நான் நேற்று பார்த்தோம் பாருங்க, அந்த ஓகாகே பேரு அவன் தாங்க இவன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அப்படியே அந்த நிஞ்சா பேண்ட் எடுத்து கையில பாக்குறாங்க. அப்படியே பார்த்த உடனே இதுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசையா எடுத்து முறை கட்டிட்டு போறாங்க. அந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோனாகமாருட்ட காட்டி அப்படியே பீத்ராப்ல பாத்தியா நான் நிஞ்சாவே மாறிட்டேன் அப்படின்னு நம்ம கோனாகமாரு அரண்டான். வேறு வழியே ஒரு தம்பி இன்னைக்கு எனக்கு ஓரியன்டேஷன் டே, அதாவது நிஞ்சாவோட முதல் டே, நான் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்பி கிளாஸுக்கு போறாப்ல. இந்த பக்கம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகி சாக்குறாங்க. அப்படியே கண்ணாடியில தான் அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே கிளம்பும்போது மனசுக்குள்ள வந்து நெருப்பா, நான் ஒரு சாதாரண மாணவி கிடையாது, நான் ஒரு சாக்குரா ஹரானோ, என் பேர் இந்த லீஃப் வில்லேஜ்ல அப்படியே பெருசாகிற அளவுக்கு நான் பெரிய நிஞ்சாவாவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா தலைவி நடைய போட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுல இருந்து இன்னொருத்தர் என்ட்ராகிறா. யாருன்னு பாத்தீங்கன்னா இவா தாங்க ஈனோ. 2 பேரும் எதுக்கு பார்த்து நம்ம ஜேடி பவானி மாதிரி ஒரு முறப்ப போட்டுக்கிட்டு அப்படியே நெருங்கி வராங்க. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இணைப்பிரியாத நண்பர்கள். ஆனா இவங்களோட கோவத்துக்கு இவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு பையன். ஆமாங்க, எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு பையன் வந்தா பிரிச்சிருவான். பையன் அழகனா இருந்தா அப்படி ஒரு பையனை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. கிளாஸ்ல நம்ம தலைவன் அப்படியே ஜாலியா டெஸ்க்ல உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சிக்காமாரும் என்ட்ரி கொடுத்து உள்ள வராப்ல. நீ என்ன இங்க உட்காந்துருக்க, ஃபெயில் ஆனவங்களுக்கு இங்க இடம் இல்லையா அப்படின்னு சொல்றான். உடனே உன் கண்ணாடியில தொடச்சிட்டு பாடுறா, நான் என்னைக்கோ நிஞ்சா வாயிட்டே பாத்தியா, இந்த இடத்துல பேண்ட் இருக்குது, எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. இப்போ இருந்து நம்ம ஹீரோயின், ஐயோ நருட்டோ நீயும் கிராஜுவேட் ஆயிட்டியா, பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நம்ம லவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க கிளாஸ் ரூம்குள்ளே. ஏன் இந்த ஈனோவும் சாக்குராவும் அடிச்சு புட்டு ஓடி கிளாஸுக்குள்ள வராங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா கிளாஸ் ரூம்குள்ள வந்து பாக்குறா. நம்ம நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாக்குரா என்னைக்கு இல்லாம நம்மள பாக்குறா, நமக்கு வேற வெக்கமா இருக்குது, ஒருவேளை நம்ம தலையில இருக்க நிஞ்சா பேண்ட் எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நம்மள பாக்குறான்னு நினைச்சிட்டு தலைவன் பாட்டுக்கு அவன் கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா சாக்குரா பார்த்தது தலைவனை கிடையாது. நான் அப்ப சொன்னேன் பாருங்க, இவங்க 2 பேரும் பெரியதுக்கு ஒரு பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தாங்க பாக்குறாங்க. ஓடி வந்து நருட்டோவை டெஸ்க் கீழே தள்ளி விட்டு குட் மார்னிங் சாஸ்கேன்னு சொல்லி நம்ம சாஸ்கேக்காக ஓடி வராங்க சாக்குரா. சொன்னேன் பாருங்க, அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, இவன் தாங்க சாஸ்கே உச்சிகா. இவன் தாங்க கிளாஸ்ல ரொம்ப பிரபலமான அழகான திறமையான உச்சிகா கிளான சேர்ந்த ஒரு பையங்க. ஈனோ வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஓடி பேரு, நானும் சாஸ்கே பக்கத்துல வந்து உட்காருவேன், நீ நான் உட்காரக்கூடாதுன்னு சொல்றேன். 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போடுறாங்க. இவங்க 2 பேர் போட்டியை பார்த்துட்டு கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணு வந்து நான் தான் பக்கத்துல உட்காருவேன்னு சொல்லி துடிக்குதுங்க. மொத்த சினோபிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் பால் மூலியமா அந்த கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குன்னு நோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து சாஸ்கே உச்சிகா இவன் தானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் கேட்கறாப்ல. இவர் வேற யாரும் இல்லைங்க, இவர் தான் ககாசி. உச்சிகா அப்படி சொல்லப்படுற பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்கே உச்சிகா மட்டும்தான் மிச்சம் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உச்சிகான்றது ஒரு அழிஞ்சு போன ஒரு கிளானுங்க. தான் கிளானை சேர்ந்த ஒரு தானே வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சிகா கிளான அழிச்சா அது யாருன்னு வர எபிசோட்ல நான் சொல்றேன். அதுல மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் இந்த சாஸ்கே உச்சிகா. எல்லாரும் சாஸ்கேவை பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் நருட்டோ உசுமாக்கியா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு. யாருமே கண்டுக்காத நருட்டோவை முறை ஒருத்தர் வந்து கண்டுக்கிட்டாப்ல. அவர் வேற யாரும் இல்லைங்க, இவர் தான் நான் சொன்ன கக்காசி ஹட்டாக்கே. இவர் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க, மாஸ்டர் ஜேடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு கேரக்டருங்க, தளபதின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நருட்டோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு காண்ட் ஆயிருச்சுங்க. உடனே என்னடா நீ பின்னாடி மொத்த பொண்ணுங்களும் சுத்தமாடா, நீ யாரா உன்ன அப்படி திறமையானவனோட வர போட்டி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கேவை முறைச்சிட்டு இருக்கான். அதை பாத்துக்கிட்டு இருந்த சாக்குராக்கு கோவம் வந்து நீ எதுக்கு சாஸ்கேவை முறைக்கிற அப்படின்னு கேட்கிறா. முறைக்கு வேணாம், இவன் தான் எதிரின்னு சொல்லி மனசுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆகவே ஆகாதுங்க, போட்டி போறாம தான். உடனே சாஸ்கே மேல கை வச்சானா உன்னை வெளுத்துரு வேண்டாம்னு சொல்லி மொத்த பொண்ணுங்களும் கத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் தெரியாம கைப்பற்றுச்சுன்னு நம்ம நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா தட்டி விடுறான். அங்கதாங்க சாக்கு, அதாவது சாஸ்கேவும் நருட்டோவும் முதல்ல லிப்லாக போட்டாங்க. போட்டு சாக்குரா செத்துட்டாங்க. கிளாஸ்ல இருந்த எல்லாம் இவங்க 2 பேரும் மாறி மாறி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம நருட்டோ வழக்கம் போல குறும்புத்தனத்தை பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஓகாகே சொல்ல கிளாஸுக்குள்ள நம்ம இருக்கான இருக்காப்ல பாருங்க. நம்ம இருக்கான உள்ள வந்து இன்னையில இருந்து நீங்க எல்லாம் நிஞ்சாஸ் ஆயிட்டீங்க, இதுதான் உங்களோட முதல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாரு கிளாஸ். இந்த இடத்துக்கு வரதுக்கே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கப்புறம் வர போற எக்ஸாம்ஸ்கள் பரீட்சைகள் தேர்வுகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாவ போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயத்தை காட்டுறாப்ல. இப்போ நீங்க கெனின் லெவல்ல இருக்கீங்க, இதுதான் உங்களோட நிஞ்சாவோட ஃபர்ஸ்ட் லெவல்னு சொல்றாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லயுமே ஒரு ஸ்குவாடா 3 பேர் நாங்க எடுக்க போறோம், அந்த 3 பேர் சேர்ந்த குழு தான் ஒரு குழு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இந்த 3 பேர் அப்படின்ற ஒரு குழுவை பத்தி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டீம்லயும் ஒரு ஜோனிங் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டரா இருப்பாங்க, அவங்க தான் உங்களோட சென்சே அப்படின்னு சொல்றாங்க. சென்சே
சென்சே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இவங்களோட மாஸ்டர்ஸ், அதாவது குருஜின்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான நிஞ்சாஸ் கிடையாதுங்க, மிகப்பெரிய திறமை வாய்ந்த மாஸ்டர் ஆஃப் நிஞ்சாஸ்ங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க, ஒரு டீம்ல 3 பேரா, அப்ப நம்ம டீம்ல இவங்க வந்தா நல்லா இருக்கும், நம்ம டீம்ல இவங்க வந்தா நல்லா இருக்கும், நம்ம இவங்க டீம்ல போனா நல்லா இருக்கும் சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மஜின்சிக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சாஸ்கே டீம்ல யாருக்கு போறான்னு தெரியல, நீ நானா தெரியல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மால என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சாக்குராவோட டீம்ல இருந்தா சூப்பரா இருக்கும், சாக்குராவை பாத்தீங்கன்னா சைட்டை போட்டுக்கிட்டே கரெக்ட் பண்ணிடலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா சாஸ்கே பையன் மட்டும் நம்ம டீம்ல வந்துடவே கூடாது, அவன் நமக்கு முதல்ல எதிரி நினைச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு டீம் நாங்க வந்து லிஸ்ட் போட்டு வச்சோம், அந்த லிஸ்ட்டை நான் இப்ப சொல்ல போறேன், காது கொடுத்து கேளுங்கடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கானே லிஸ்ட்டை வெளியிட்டாப்ல. டீம் நம்பர் 7ல முதல் ஆள் யாருன்னா நருட்டோ உசுமாக்கின்னு நம்ம தலைவன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சாக்குரா. உடனே தலைவன் நினைச்சு நடந்துருச்சு, அவ்வளவுதான் யார் குரூப்ல நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லி குதிக்கிறான். ஆனா சாக்குராக்கு இது சாக்குங்க, ஐயோ இவன் கூட இருக்கணுமா அப்படின்னு. மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சாஸ்கேவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேருமே ஒரே கிளானா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிட்டாங்க. சாஸ்கே வந்தத பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சாக்குராக்கு சந்தோஷம் ஆயிருச்சு, ஐயோ சாஸ்கே டீம்ல நம்ம இருக்கன்னு சொல்லி. இத பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ மூஞ்சி தொங்க போட்டான், ஐயோ இவன் வரக்கூடாதுன்னு நினைச்சவன் வந்துட்டானே, இனிமே சாக்குரா கூட இருந்தாலும் கரெக்ட் பண்ண முடியாது, இந்த போய் பின்னாடி அந்த புள்ள சுத்துவாளே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பையன் செத்துட்டான். கூட அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹினாட்டா ஏக்கமா பாக்குறாங்க, ஐயோ அப்ப நான் நருட்டோ டீம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹினாட்டாவோட குரூப் 8 வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த குரூப்ல யார் யாருன்னா ஹினாட்டா, குயுகா, அப்புறம் நம்ம கீபா, இவன் தாங்க நம்ம நாய்க்காரங்க, இவன் பேரு இவன் தாங்க கீபா. அடுத்து நம்ம பூச்சி பாண்டி சீனோ, இவன் தாங்க பூச்சிகளை விட்டு அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 8 சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்த குரூப் பத்தி பாப்போம் வாங்க. நம்ம சிக்காமாருங்க, ஆமாங்க சிக்காமாரு ஃபர்ஸ்ட் ஆளு, ரெண்டாவது ஈனோ, மூணாவது இந்த போரி தின்னுட்டு இருக்கான் பாருங்க, இந்த போரி பாண்டிங்க, இந்த பையன் தாங்க மூணாவது. இந்த டீமை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஈனோ செத்தே போயிட்டா, ஐயோ இவங்க 2 பேர் டீம், அதுவும் இந்த போரி பாண்டி இந்த திண்ணி பையில வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேலி பண்ணிக்கிட்டு காண்டில் அலையறான். நருட்டோ இருந்துச்சு, என்னடா இது இப்படி எல்லாம் போய் டீம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது, நான் எவ்வளவு பெரிய பலசாலி, சாஸ்கே எதுக்கு 2 பலசாலி எதுக்கு ஒரே டீம் இருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம இருக்கா சொல்றாப்ல. சாஸ்கே தான் இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கிரேட் எடுத்தவன், அதனால தான் அவன்ல இருந்து இந்த டீமை தொடங்கி வச்சிருக்கோம், நீ தான் ஒஸ்ட் கிரேட், நீ தான் லாஸ்ட் ரேங்க் எடுத்தவன், அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவனே லாஸ்ட் ரேங்க் எடுத்தவனே ஒரே குரூப்ல வந்து போட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உண்மையா உடச்சிட்டாப்ல. சரிசமமான குரூப் உருவாக்குறதுக்காண்டி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஒஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் கலந்ததான் இந்த குரூப்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி நருட்டோவை அசிங்கப்படுத்திட்டாப்ல. எல்லாம் தலைவனை பார்த்து சிரிக்கிறாங்க. நருட்டோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கலங்க. உடனே கிளாஸ் விட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டைம்ல கிளம்பிட்டாங்க. வெளியில வந்து சாக்குரா நம்ம சாஸ்கேவெல்லாம் இங்க ஆளக்கானும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து மதிய சாப்பாடு சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஆளக்கானுமே வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கா. ஒன்னு பின்னாடி தலைவன் இதா சாக்குன்னு சொல்லி வா சாக்குரா நம்ம ஒரே டீம் தானே ஒன்னா சேர்ந்து மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆசையா கூப்பிடுறான். நான் இருக்கிற உங்க உட்காந்து சாப்பிடணும், எனக்கு ஒன்னும் பிடிக்கலன்னு சொல்லி மனசை உடச்சிட்டு இங்க இருந்து வீவரகமே எல்லாம் கிளம்புறாங்க. உடனே வந்து தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா சோகமா உட்காந்து இந்த சாஸ்கே பையன் டீம்ல வந்தனால தான் இப்ப பிரச்சனை, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவை போடுறான். அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈனோவோ சிக்கமாருவும் நம்ம பொறி பாண்டியோ உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒரே டீமா சேல் பண்ணா நான் சொல்றேன் நீங்க கேட்கணும், ஈனோ சொல்றான் கேட்டு தொலைச்சிட்டாங்க வேற வழி இல்ல அப்படின்னு உட்காந்து சொல்றான். நம்ம சிக்கமாரு பாத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து ஜன்னல் வழியா நின்று இருக்கும்போது ஜன்னல் வழியா நருட்டோ உள்ள புகுந்து வந்து பாத்தீங்கன்னா அடி போக்குறாங்க, 2 பேரும் மாறி மாறி பொழக்கிறாங்க, வெளியில இருந்து பாக்குறாங்க. ஆனா பொழந்து முடிச்சிட்டு அதுல இருந்து வெளியில வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சாஸ்கே. நம்ம சிக்கமாரு மிரண்டான், நருட்டோவை இப்படி 2 அடியில சாப்பா நான் நினைச்சு கூட பாக்கலன்றான். நம்ம ஈனோ சொல்றான் நான் நினைச்சு பார்த்ததுதான் நருட்டோலாம் ஒரு ஆளா, அவனெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து எதுக்கு சாஸ்கே தேவைப்படணும், சாஸ்கே எவ்வளவு பெரிய பலசாலி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காசே வாங்காம கூறா. இவன் லஞ்சுக்கு வர மாட்டான், நம்ம ஒழுங்கா மதிய சாப்பாடை திறந்து சாப்பிட ஆரம்பிப்போம், இல்லைன்னா சாப்பாடு ஊசி போவோம் அப்படின்னு நினைச்சு சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொமான்டிக் பாய் வந்துட்டாப்ல சாஸ்கே. சாஸ்கே நீ வந்துட்டியா, என் கூட சாப்பிட்டதுக்காக ஒரு வழியா வந்துட்டியா அப்படின்னு ஆசையா வராங்க. நருட்டோ பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறான். நருட்டோ வந்து யாரையும் புரிஞ்சுக்காத ஒரு லூஃப்ங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் பேச வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பக்கத்துல வராங்க. நம்ம சாக்குரா இதுதான் சான்ஸ், விடக்கூடாது ஓடலி பிளாக் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நெருங்கிட்டு இருக்கா. அப்படி நெருங்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அவுத்து விடுறாங்க. இப்போ வந்திருக்கிறது வேற யாரும் இல்லங்க, நருட்டோ தான். இது சாஸ்கேவே கிடையாது. அதாவது சாஸ்கேவை அடிக்கும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ சாதாரண நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்துட்டான். ஆனா மல்டி ஷாடோ க்ளோன் ஜுட்ஸு போட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவே பொளந்துட்டான் நருட்டோ. இவன் எப்படி மல்டி ஷாடோ க்ளோன் ஜுட்ஸு பயன்படுத்தினா நினைச்சு சாஸ்கே ஒரு நிமிஷத்துல யோசிக்க அந்த நேரத்துல சாஸ்கேவை கட்டி போட்டு இங்க இருந்து க்ளோன் ஜுட்ஸு போட்டு இவனா டிரான்ஸ்ஃபார்ம் ஜுட்ஸுவாவும் மாறி நம்ம சாஸ்கே உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ சாக்குராட்ட பேசலாம் ஐடியா பண்ணி வந்திருக்கான். இதுதாங்க அந்த ஐடியா. இது தெரியாம இவன் நருட்டோ பத்தி இவன் பேசிட்டு இருக்கா. அவ பக்கத்துல வர கிஸ்ஸ வாங்கிடுவோம் நினைக்க திடீர்னு வயிற்று அப்படியே போட்டு வலிக்கிறீங்க. வயிற்று கேட்டு பயிற்சி நம்ம நருட்டோக்கு இந்நேரமா வயிறு கலக்கணும் வயிறு வலிக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து ஓடியே போயிட்டான். உடனே நம்ம சாக்குரா என்ன பண்றான் அப்படின்னா பரவாயில்ல இது வேற ஆரம்பம் தான், இப்பவே இவ்வளவு நெருங்கிட்டான், இன்னும் கொஞ்சம் இவனை நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னால பேதி குடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிட்டு பாத்ரூம் போய் உட்காந்து டிரான்ஸ்ஃபார்மா மாறுறான். என்னடா ஆயிட்டு என்னத்தரா தின்னு தொலைச்சோம், இன்னும் பார்த்து நம்ம வயிறு இப்படி ஹர்ட் பண்ணுது நம்மள அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளே நம்ம தலைவனை பேதி கொடுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னடா இது இவன் நம்மளை பத்தி இப்படி சொல்றா, சரி உடனே சாஸ்கேவா மாறிட்டு வந்து நம்ம அந்த கிஸ்ஸை வாங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஓடி வராங்க. ஓடி வரும்போது சாஸ்கே என்ன கண்டுக்காம போற, இப்பதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், என்னடா நீ இப்படி போறியாடா அப்படின்னு கேட்கும்போது பேசிக்கிட்டு இருந்தோமா, நீ யாரு, உன்னை நான் பார்க்கவே இல்லை, முதல்ல நருட்டோ எங்கன்னு கேட்கறா. நருட்டோவா, நருட்டோ அவன் ஒரு ஆளுன்ட்டு அவனை பத்தி ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு செல்ஃபிஷ், அவனை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், அவனை பத்தி ஊருக்கே தெரியுமே, அவன் ஒருத்தன் கூட பேச மாட்டான், ஊரே ஒதுக்குவாங்க. அவன் வந்து நல்ல பேரண்ட்ஸோட வளர்ப்பு இல்லாதனால தான் இப்படி ஆயிட்டான், அனாதை பையன்ல அதனால தான் இப்படி ஆயிட்டான், நல்லது கிட்ட சொல்லிக் கொடுக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸ் பொறுப்பை பத்தி பேசுறாங்க. உடனே சாஸ்கேக்கு கோவம் வந்துருச்சு, இங்க பாரு தனிமையை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, தனிமையோட வழியை பத்தி தெரியாது, நல்லது கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா இருக்குன்ற அவசியமே கிடையாது, ஒழுங்கா முன்னாடி நிக்காத ஓடிட்டான், எதுக்கு சாஸ்கே இப்படி நீ பேசுறேன் அவனை பத்தி பேசுறதுன்னு கேட்டதுக்கு என்ன சொல்றானா தலைவனே வந்து பாத்தீங்கன்னா தனியா வாழ்றவன் அவன்கிட்ட இப்படி பேசிட்டா பாருங்க,
இனிமேல் இந்த பேச்சை வச்சுட்டு என்ன வந்துடாத, உன் பேச்சே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு கிளம்பிட்டான். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தொடச்சிக்கிட்டு இந்த கிளம்புறேன் வாடிய ராசாத்தின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கு. நான் முத்தம் கொடுக்குறதுக்கு பார்த்தா எதுக்கு ஏழை சாஸ்கே நீ எப்படி வெளியில் வந்த, உடனே தான் நான் கட்டி போட்டேன்னு சொல்லும்போது நான் எஸ்கேப் ஜுட்ஸுவை பயன்படுத்தி வெளியில் தப்பிச்சிட்டேன். அது கூட எனக்கு தெரியாதா, கட்டி போட்டால் தப்பிக்கிற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு நான் சாதாரண என்ன மட்டையனார் அப்படின்னு சொல்கிறேன். ஓஹோ, அப்போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஷேடோக்ளோன் ஜுட்ஸுவை போட்டு உன் மண்டையை உடம்பு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோக்ளோன் ஜுட்ஸுவை போட்டு பறந்துகிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் நெருங்க மறுபடியும் வயிற்றை பிடிக்கிருச்சுங்க. ஐயோ மறுபடியும் பேர் பிடிங்கிருச்சு, என்னத்தடா தின்னு தொலைச்சேன், வயிறுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அறந்துட்டு எல்லாரும் நான் தான் பாத்ரூம் போடுவேன் சண்டை ஓட்டு உள்ள பாத்ரூம்ல ஓட்டான். நருட்டோட ரூமுக்குள்ள நம்ம ஒக்காகவும் கக்காசியும் நுழைஞ்சிருக்காங்க. நுழைஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நருட்டோ இருக்கிறானா, பரவாயில்லையே நருட்டோட ரூம் இப்படி தான் இருக்குதான் நம்ம கக்காசி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பால்ட்ட பால் எடுத்து பார்க்குறாரு. இது என்னடா பால், இது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு 2 மாதம் ஆச்சுடா. இந்த கெட்டு போன ஊசி போன பாலை குடிச்சா ஒருத்தன் வயிறு பிடிங்க சாவானே, இதை போய் குடிச்சிட்டானு இந்த நருட்டோ பைய அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கக்காசி வந்து ஏன் இவருக்கு பேதி பிடிங்கிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளைனை போடுறாரு. இந்த குரூப்புக்கான லீடர், அதாவது லீடர் சென்ஸே வர போறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கான சென்ஸே என்னடா இவ்வளோ லேட்டாக வராரு, இது ரொம்ப போர் அடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ என்ன பண்ணுறான்னா வாழ்த்தனத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். டஸ்டரை தூக்கி டாப்பில் வைக்கிற, கதவை திறந்த உடனே மண்டே போடணும் அப்படின்னு சொல்லி சக்குரா இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் மனசுக்குள்ள என்ன சொல்கிறா, இது ரொம்ப ஜாலியாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை ரசிக்கிறான். நம்ம சாஸ்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஒரு ஜூனியர் லெவல் சென்ஸே, அதனால இவரெல்லாம் இதெல்லாம் அசால்ட்டை கண்டுபிடிச்சுவார், ஓன் ட்ராப்புக்கு அவர் உருவாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறான். அந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்து உள்ள என்ட்ரி ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம மாஸ்டர் கக்காசிங்க. இவர் தான் உங்களுக்கு வந்து சென்ஸே. கதவை திறந்த உடனே அன்பார்ச்சுனேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டர் மண்டேல அடிச்சு பிடிச்சிங்க, ஏமாத்திட்டாருங்க. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல என்னடா இவரால் இதை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவா பார்க்குறாங்க. வெளியே கூட்டு போய் வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிப்போம், பட் எனக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரை சொல்றேன், என் பேரு கக்காசி ஹட்டாக்கே, நான் தான் உங்களோட சென்ஸே இன்ட்ரோ பண்றாரு. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, என் மூஞ்ச கூட நான் யாருக்கும் காட்ட மாட்டேன், நீங்க உங்களை பத்தி சொல்ல ஆரம்பிங்க, அதை கேட்போம் அப்படின்றாப்ல. நருட்டோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நருட்டோ என்ன சொல்றாங்க, எனக்கு நூடுல்ஸ் திங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்போ கூட திங்கிற பத்தி தான் பேசுறேன். நம்ம சாக்குரா என்ன சொல்றானா, எனக்கு அழகான அறிவான ஒரு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திறமா சொல்லிக்கிட்டு அப்படியே சாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா லுக்கு விடுறா. ஆனா இப்போ சாஸ்கே சொல்ல போற பதில் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில் வந்து பாத்தீங்கன்னா அவன் இப்போ சொல்ல போறான். அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து வாழ்க்கையில எதுவுமே பிடிக்காது, நான் வந்து உச்சிகாவோட கூட்டத்தை என்னோட கிளானை மறுபடியும் கொண்டு வருவேன், மறுபடியும் அதை நான் உருவாக்குவேன். இது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில நான் எதிரி நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நான் கண்டிப்பா கொல்லுவேன், அவனை கொல்லுன்றதான் என் வாழ்நாளோட லட்சியம் அப்படின்னு வந்து சொல்லி பாத்தீங்கன்னா அவனோட ஆசை என்னன்றத முறைச்சுக்கிட்டே சொல்றான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கக்காசி மனசுக்குள்ள நினைக்காப்ல எனக்கு தெரியும்டா நீ தான் சொல்லுவ அப்படின்னு. ஏன்னா கக்காசிக்கு எல்லாமே தெரியுங்க, தெரிஞ்சு தெரியாத மாதிரி தான் தலைவர் இருப்பாப்ல. நருட்டோ யாரு சாசுகே யாருன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம செல்ஃப் இன்ட்ரோவோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எல்லாரும் வெறும் வகுத்துல வரணும், ஒரு பொட்டு கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரை போட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. இந்த டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை நான் மிஷனுக்கு கூட கூட்டு போவேன், இல்லைன்னா பழையபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஃபெயில் ஆக்கி முதல்ல கிராஜுவேட்டுக்கு படிக்க வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி பயமுறுத்திட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில எல்லாருமே 5 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்து நிக்கிறாங்க, நல்லா குளிக்காம கூட கொண்டு வந்து நிக்கிறாங்க. ஏன்னா கக்காசியோட வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கக்காசி ஆளே காணும், எங்கடா நம்மள வர சொல்லிட்டு இவர் போனாருன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மண்டே பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் விடியுதுன்னு பாத்தீங்கன்னா வானம் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனா ஆள் வந்தா படி தெரியல. அப்புறம் தலைவர் என்ட்ரி கொடுக்காப்ல, குட் மார்னிங் வாங்க எல்லாம் பயிற்சிக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா செம்ம காண்டா, ஏங்க நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு சொல்லி சொல்லிக்கலாம், நானா சாப்பிட்டு தூங்கிட்டா வந்திருப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்காங்க. தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமரா தப்பிக்கிறாப்ல, வரும்போது ஒரு கருப்பு பூனை அந்த பாஸ் ஆச்சு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூனை பூந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னா நான் அந்த சுத்தி வந்தேன் அப்படிங்கிறாப்ல. சரி ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போறாரு. ஒரு டைமர் கிளாக் எடுத்து வெளியில வைக்கிறாங்க. இந்த டைமரை மத்தியானம் 12 மணி வரைக்கும் நான் செட் பண்ணி ஆன் வச்சுட்டு போக போறேன்னு சொல்றாரு. மதிய வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்க, ஆனா நீங்க செய்ய போறது அவ்வளவு பெரிய விஷயம் தான் கிடையாதுன்னு சொல்லி உள்ள இருந்து ஒரு மணி எடுத்து இந்த 2 மணியை நீ என்கிட்ட இருந்து பறிக்கணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியம் 12 மணி வரைக்கும் டைம் தரேன்னு சொல்லி அவகாசம் கொடுக்காப்ல. மதியம் 12 மணிக்குள்ள என்கிட்ட இருக்க இந்த 2 மணியை யாரும் எடுக்கல அப்படின்னா 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மதிய சாப்பாடு கிடையாது. அங்க மூலையில இருக்கு பாருங்க அந்த 3 மரம், அந்த 3 மரத்துல உங்களுக்கு கட்டி வச்சிருவேன், கட்டி வச்சுட்டு நான் உட்காந்து கட்டுக்கிட்டு உங்க கண்ணு மாதிரி உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயத்திலே சாப்பிட்டாரு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடாம வர சொல்லிருக்காரு காலையிலே. பிகாஸ் காலையில சாப்பிட்டா கூட இங்க தாங்கிடுவாங்க பாருங்க பசி, அப்படிதாங்க பாத்தீங்களா மாஸ்டர் மைண்ட. ஆனா இந்த பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நான் உங்களை அகாடமிக்கு படிக்கவே அனுப்பிடுவேன். ஆனா உங்க 3 பேர் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்க 3 பேரும் தோத்துவீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டே பண்றாப்ல. சரி வாங்க போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு அண்ணனையும் நம்ம ஒக்காக பெருசையும் காட்டுறாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, புதுசா வந்திருக்க அந்த கக்காசி இருக்காப்ல பாருங்க மாஸ்டர் கக்காசி, அவரை பத்தி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே ஸ்டூடெண்ட்ஸா தேர்வு பண்ணதே கிடையாது, அவரோட பட்டியல படிச்ச யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் குவாலிஃபை பண்ணி அவர் அவங்களை ஜெயிக்க வச்சதே கிடையாது. எல்லாரும் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி எடுக்கும்போது தோத்து தான் போயிருக்காங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம பெருசு ஒரு புக் எடுத்து நீட்டுறாப்ல, உண்மை இது வரைக்கும் கக்காசியோட டீம்ல இருந்து ஒருத்தர் கூட குவாலிஃபை ஆகல, ஆனாலும் அவரோட போட்டி கஷ்டமா இருந்தாலும் அவர் கொடுக்குற ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெஸ்டா இருக்கும், அதனாலதான் அவர் ஒரு மிகப்பெரிய ஜூனியர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாப்ல கக்காசியை பத்தி. இந்த பக்கம் பார்த்தா போட்டி ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மறைஞ்சிட்டாங்க. உடனே கக்காசி நினைக்காப்ல, ஓ மறைஞ்சிருந்து இந்த 2 மணி அடிக்கலாம்னு பாக்குறீங்களோ, ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதா அப்படின்னு நினைக்கிறாரு. நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவர் கவனிக்காத நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு அடிச்சு இந்த மணியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ பாட்டுக்கு வாடா, நம்மளாலே ஒத்த கண்ணாலே அங்க பாத்துட்டாப்ல நடக்கிறத, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா திமுறா கையில இருந்து புக் எடுத்து நான் புக் படிச்சுக்கிட்டே உன்னை சமாளிப்பேன், புக் படிச்சுக்கிட்டே சமாளிக்காரு. ஓடி வந்து நருட்டோ மணி எடுக்க பாக்குறான், ஒரு லாக் பண்ணிட்டாருங்க. அப்புறமா பல ஆங்கிள் ட்ரை பண்ணி பாக்குறான், மணி பக்கமே போக முடியல. கடைசியில் நம்ம தலைவனோட மணியை வந்து பாத்தீங்கன்னா கக்காசி அடுத்து உடச்சு தூக்கி எரிஞ்சிட்டாப்ல.
உடனே நம்ம சாசுகே ஒளிஞ்சிருந்து மரத்துக்கு அடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிஞ்சா பிளேட வீசலாம் நினைக்கிறேன். ஆனா தண்ணிக்குள்ள இருந்து ஏற்கனவே நருட்டோ நிஞ்சா பிளேட வீசிட்டாங்க. ரெண்டே வரல சும்மா முறுக்க சுத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே வரல முறுக்கு சுத்துற மாதிரி பிடிச்சாப்ல. அப்புறம் தண்ணிக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு போட்டு பயன்படுத்தியாவது இவரை லாக் பண்ணிடலாம்னு சொல்லி நருட்டோ பறந்து வராங்க. விடாம எரிச்சா இருக்காங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கக்காசி ஒரு விஷயத்தை சொல்றாப்ல, இது வந்து ஷேடோ க்ளோன்ஸ், இது சாதாரண க்ளோன்ஸ் கிடையாது. பிகாஸ் சாதாரண க்ளோன்ஸ்னா வெறும் க்ளோன் கண்ணுக்கு அப்படியே தெரியும். இது ஷேடோ க்ளோன்ஸ்னா அப்படியே ஒரு மனித உருவத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். யாரும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷேடோ க்ளோனை பத்தி சொல்றாரு. இன்னும் பின்னாடி இருந்து ஒரு நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா கக்காசியை லாக் பண்ணிட்டாப்ல. உடனே மிச்சம் 3 பேர் இந்த கால பிடிக்க, மிச்சம் 3 பேர் அந்த கால பிடிக்க, நடுவுல இருந்து ஒருத்தன் பறந்து அட்டாக் பண்றதுக்காக லாக் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கக்காசி சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுன்ற ஒரு ஜுட்ஸுவை போட்டு தப்பிச்சே விட்டாப்ல. சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருங்க சொல்றேன். அப்படின்னா என்னன்னா ஆள் மாறாட்டம் செய்யறது. ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு பக்கத்துல அவரை பிடிக்க போனோம் அப்படின்னா அது அபராவே இருக்க மாட்டாரு, அது ஒரு மரக்கட்டையா இருக்குங்க. அதுக்கு பேர் தாங்க சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு. இப்படி செஞ்சுட்டு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா 7 நருட்டோ இருந்து தப்பு சார். ஆனா அந்த 7 நருட்டோ அவங்களுக்குள்ள போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு எல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு எதுக்கு அந்த மணி கிடக்குற அந்த மணியை நைஸா தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னமோ கக்காசிக்கு எதுவும் தெரியாத மாதிரி மணி எடுக்க போய் காலை வைக்கிறான். அந்த இடத்துல கயிறுல கட்டி தொங்க விட்டாருங்க கக்காசி. இந்த டிராப்பை எதிர்பார்க்கல. வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சுத்தி இருக்குன்னு பாரு, ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்குன்னா ஓடி வந்து அதை எடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்து கொடுக்காரு. அந்த நேரத்துல நிஞ்சா பிளேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே வீசுறான். அப்படி நம்ம கக்காசி மேல நிஞ்சா பிளேட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா செராச்சி விட்டு சீவி பறந்துட்டாப்ல. ஆனா அந்த பிளேட வச்சு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கக்காசி வீழ்த்தவே இல்லை. அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு மரக்கட்டை, அதாவது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவை தான் பயன்படுத்திக்காரு அப்படின்னு நம்ம சாசுகே நல்லா ஏமாந்துட்டாங்க. அப்புறமா ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற சேஃப் கிடையாது, சீக்கிரம் அந்த மணி எடுத்து சாப்பிட போகணும்னு சொல்லி நெருங்கி ஓடி வந்துகிட்டு இருக்கா. சாக்குராவும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கா. தொங்க விட்டுருந்தாரு பாருங்க. அவரு ஸ்டைலா வந்து பாத்தீங்கன்னா தான் கயிறை அறுத்துட்டு வந்து லேண்டிங் ஆகுறாங்க. அவர் விரிச்ச வாழையில மறுபடியும் மாட்டின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காலை கட்டி தொங்க விட்டாங்க. சாக்குரா வந்து பாத்தீங்கன்னா நேரம் நெருங்கி வர இலையெல்லாம் அவ மேல பறக்க அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயக்கத்துக்கு ஆளாயிட்டா. இதுக்கு பேர் என்னன்னா கென்ஜுட்சு. கென்ஜுட்சு அப்படின்னா என்னன்னா ஒருத்தரோட மைண்டுக்குள்ள கனவுக்குள்ள போய் அவங்கள கட்டுப்படுத்துறதுங்க. இதுக்கு பேர் தான் கென்ஜுட்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கென்ஜுட்சு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாக்குரா மேல பயன்படுத்திட்டா. அதனால சாக்குரா கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா சாஸ்கே ஓடி போய் கக்காசிட்ட ரத்த வெள்ளத்துல கத்திக்கிட்டு வாங்கி கிடந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுறான். அப்பதான் சாசுகே செத்துட்டான்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சாக்குரா கதறி அழுகுறா. தலைவன் என்ன நினைக்கிறா, கொஞ்சம் அதிகமாவே சோர்ஸ் டைம் போல மயக்கமே போட்ட அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுட்சுவை சாக்குரா கிளாஸ்ல படிச்சிருக்கா. ஆனா இப்ப பயன்படுத்தும் போது அவளால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுட்சுவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கக்காசி சொல்ல இது கென்ஜுட்சு தான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் நம்ம சாக்குரா கத்திரிக்கான்றத யாரு நம்ம சாஸ்கே உச்சிகா கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கு வந்து சாக்குரா ஏமாந்தது ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஆனா நருட்டோ சாக்குரா மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் யாரு, நான் வீராதி ஈரன், நாளா ஏமாற மாட்டேன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வீரவசனம் பேசுறான். இருந்து தலைமை நெத்தி போட்டுல அடிக்காரு. முதல்ல இந்த மணி எடுறாடு, மணி எடுத்து நீ பேசுற, நீ எவ்வளவு பெரிய ஆளு நானும் ஒத்துக்கிறேன்டா அப்படின்றாப்ல. அப்படியே எதுக்க வந்து தில்ல நிக்கிறாப்ல நம்ம கக்காசி. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மோத ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் நிஞ்சா பிளேட வீச ஆரம்பிச்சுதான் கக்காசி. அதுல இருந்து தப்பு சாப்பிடல. ஆனா கக்காசிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. இவன் வந்து நருட்டோ சாக்குரா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது, நிறைய பலம் வாய்ந்தவனா தான் இருக்கிறான். அதை அடி ஒண்ணு இடி மாதிரி விழுவுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாப்ல. அந்நேரம் கென்ஜுட்சுல மயங்கி போய் கிடந்த சாக்குரா இப்ப எந்திக்கிறாங்க. சாஸ்கேவை கத்தியால குத்துனது நெஜம் நினைச்சுக்கிட்டு சாசுகே காடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த எல்லாத்தையும் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா தலைவன் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கேக்கு ரொம்ப பவரான ஃபயர் பால் ஜுட்சு வந்து பாத்தீங்கன்னா போடுறான், நெருப்புல போடுறான். கக்காசி அதிர்ச்சியாய் நிக்கிறான். ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு தான் அதிர்ச்சின்ற மாதிரி எடுத்து ஜுட்சுவை போட்டு நிலத்துக்கு அடியில போய் நம்மளோட சாஸ்கே காலை பிடிச்சி நம்ம சாஸ்கேவை நிலத்துக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சிட்டாப்ல. சாக்குரா வந்து அந்த இடத்துல ஓடி வந்து பார்க்க என்னடா வெறும் தலை மட்டும் தான் இருக்கு. ஐயோ சாஸ்கேவை தலையை விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆம்லேட் போட்டாங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மயக்கத்தை போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கே நம்ம சாக்குராவை எழுப்பி நான் போன வாட்டி மணியை தொட்டுட்டேன், இந்த வாட்டி மணியை எடுத்தே தீர்வேன்னு சொல்றாப்ல. அதுக்கு சாக்குரா என்ன சொல்றானா, பரவாயில்ல நம்ம அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அதுக்கு சாஸ்கே என்ன சொல்றானா, அதுக்கெல்லாம் வேலை பாரு, நான் இதை எடுத்தே தீர்வேன், நான் பலசாயின் காட்டியே தீர்வேன், மறுபடியும் வீரவசனம் பேசுறான். வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ அந்த இடத்துல இருந்து சாப்பாடு பாட்டில பார்த்தோன்னா ஐயோ பசிக்குதா சோற தின்னே ஆகணுமேன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பறந்து வந்து கயிறை கட் பண்ணி உட்காந்து சாப்பிடறதுக்கு ரெடியா உட்காந்து பொட்டலத்தை விரிக்க வராம். அவனோட முதுகுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம கக்காசி. என்ன மீறி நீ பொட்டலத்தை ஊச்சிரியாடான்னு வந்து நிக்கிறாப்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ண தப்புக்கு உன்னை கட்டி போட போறேன்னு சொல்லி கட்டி போட்டு நீங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நிஞ்சாவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நான் முதல் நினைச்ச மாதிரி நீங்க 3 பேரும் ஒரு சொத்தங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு பேசுறாரு. வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காண்டாயி ட்ரிகர் ஆன சாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா உன்னை முடிச்சே தீர்வேன், அந்த மனையை எடுத்த தீர்வேன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒரு அமுக்க கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவை கீழே போட்டு அவன் மேல ஸ்டைலா கத்திப்பட விஜய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கக்காசி லேண்டிங் பண்ணி உட்காந்துட்டாப்ல ஸ்டைலா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கக்காசி வந்து ஒரு விஷயத்தை உங்க 3 பேருக்கு சொல்ல வராரு. அதாவது உங்களுக்கு டீம் ஒர்க் அப்படின்றது சுத்தமா இல்ல. நீங்க 3 பேர் ஒரே குரூப் ஆகுது, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அது கூட நீங்க செயல்பட்டீங்களா? 3 பேர் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா? 3 பேர் குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணீங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் யார் பலசாலி யார் பேசியும் கேட்காம 3 பேர் தனித்தனியா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு கக்காசி. எல்லாருக்கும் 3 பேர்னு சொல்லி குரூப்பா விட்டது எதுக்குங்க? இதுக்கு நாங்க வந்து தனியாவே ஆள் எடுத்திருந்திருக்கலாமே. இது போது இந்த கான்செப்டே உங்களுக்கு புரியாம நீங்க நிஞ்சாக முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கக்காசி பெரிய விஷயத்த சொல்றாப்ல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 பேர் பண்ற முட்டாள்தனத்தை பத்தி சொல்றாரு.
சாக்குரா நீ வந்து சாஸ்கேவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா அந்த நேரத்துல நீ நருட்டோவை காப்பாத்தி நருட்டோ வச்சு நீ அட்டாக் பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாக்குராவை பத்தி சொல்ல, நருட்டோ நீ வந்து பார்த்தனா எப்பயுமே தனியா தான் வந்து மோதுற அப்படின்னு நருட்டோவை பார்த்து சொல்ல, சாஸ்கே நீ என்னமோ மனசுல பெரிய ஆளு உனக்கு தான் எல்லா விதையும் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தனா நீ வந்து என்ன கண்மூடித்தனமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கிற முட்டாள்தனம், இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அறிவு கண்ணை திறக்கிறாப்ல. ஒரு வரைக்கும் இந்த 2 மணி நீங்க வந்து தொங்க விட்டு போனீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாக்குரா கேட்கறா. 3 மணில இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இந்த 2 மணி கான்செப்டே உங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் வந்து இந்த போட்டி இந்த 2 மணியை தொடணுக்காகவே நான் வந்து வைக்கல. நீங்க 3 பேருமே ஒரு டீமா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நான் வச்ச டெஸ்ட் வேற உங்கள்கிட்ட சொன்ன டெஸ்ட் வேறன்னு சொல்லி தன்னோட ஜீனியஸான மைண்டை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாப்ல. இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த கல்லை காட்டுறாங்க. அதுல நிறைய கல்வெட்டுல நிறைய பேர் இருக்குங்க. இதெல்லாம் என்ன சாதாரண பேர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மிஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. மிஷன் கூட்டு போனா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு இந்த கல்லுல இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல மிகப்பெரிய வீரர்கள், மிஷன்ல உயிரை விட்டவங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலசாலி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் தெரியலாட்டி எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. சாப்பிட்டுட்டு போட்டியா ஆரம்பிப்போம். ஆனா 2 பார்சல் மட்டும் தாங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கேவும் சாக்குராவும் மட்டும் தான் சாப்பிடணும். நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு கிளம்பிட்டாப்ல. ரூல்ஸ் உடைச்சிங்க அப்படின்னா நருட்டோக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டியில இருந்து அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறுவான்னு வந்து சொல்லிட்டு கிளம்புறாப்ல. 2 பேர் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா சோறு கிடைச்சிருச்சு மதியத்துக்கு மேலன்னு சொல்லி அந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவனை கட்டி போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஐயோ பாவம், பார்க்கும் போதே ஏக்கமா தெரியுது பாருங்க. இந்த நிலைமை எதிர்க்கு கூட வந்திருக்க கூடாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்க. நருட்டோ வயிறு அப்படியே வலிக்குதுங்க பசியில. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நருட்டோவை பார்க்க வச்சு திங்கிறது நம்ம சாஸ்கேக்கு பிடிக்கல. அதனால இந்த நருட்டோ கொஞ்சோடி சாப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவனோட பார்சலை கொடுக்குறான். ஆனா சாக்குரா சொல்றா ஏய் அப்படிலாம் கொடுக்காத, அப்புறம் ஒன்னே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறான். ஆனா நருட்டோ இப்படி இருந்தானா ரொம்ப வீக்கா இருப்பான். நம்ம 3 பேர் சேர்ந்து தானே நம்ம இப்ப இந்த வேலையை பார்க்கணும். அதனால வந்து பார்த்தனா நருட்டோ வீக் ஆக்கி விட்டுறக்கூடாது. அவனுக்கு லைட்டா சாப்பாடு கொடுத்துருவான் அவருக்கு தெரியாம. அப்பதான் அவனும் பலசாலியா நம்ம கூட மோதுவான்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லி சாக்குரா வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி விட்டுருக்கா நருட்டோக்கு. ஒளிஞ்சிட்டு இருக்க கக்காசி உடனே யார கட்டுறா அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததுன்னு சொல்லி பறந்து வராரு. எல்லாம் பயத்துல மிரண்டாங்க. ஒரு புயலே கிளப்பிட்டாருங்க. அவர் கோவத்தை பாருங்க. வெண்ணெய் அவனுக்கு ஊட்டினீங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கக்காசி கேட்கறாப்ல. அதுல சாசுகே சொல்றான் நீங்க தானே நாங்க ஒரு டீம் ஒன்னா செயல்படணும்னு சொன்னீங்க, இதுல அவனை மட்டும் விட்டு நாங்க எப்படி செயல்படுறது, அதனாலதான் அவனுக்கு நாங்க ஊட்டணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாசுகே தெளிவா சொல்றாங்க. கையை ஓங்கி தூக்கி நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கக்காசி சொல்றாப்ல. என்னடா சொல்றீங்கன்னு உட்காந்து எல்லாம் குழம்பிட்டாங்க. நீங்களும் குழம்பிட்டீங்களா? இருங்க சொல்றேன். எவன் ஒருத்தர் நண்பனுக்கு உதவி அதெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு போனேன். அந்த ரூல்ஸை நீங்க பிரேக் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆனா சொல்படி மட்டும் இருப்பீங்க, சுயநலமா இருக்க மாட்டீங்க. நான் நினைச்சேன் பரவாயில்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உண்மையும் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாப்ல. 3 பேரும் பாஸ் ஆயிட்டீங்கடா, நாளையில இருந்து மிஷன் ரெடி, மிஷனுக்கு 3 பேரும் முக்கியமா வந்துருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கெத்தா சொல்லிட்டு கிளம்புறாப்ல. ஓகே வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி 3 பேர் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம நருட்டோவை எவனுமே அவுத்து விடுங்க. என்ன அவுத்து விடுங்கடா, நான் தானடா மிஷனுக்கு வரணும், ஐயோ அவுத்து விடுங்கடா, ஏற்கனவே பசிக்கிறான்னு சொல்லி தெரியுமா தலைவன் வந்து பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல தாங்க நாளைக்கு மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க போறாங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுன்றத நாளைக்கு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு போட்டுடலாம். குட் பை.